வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவர் தமிழ் மைசெல் பாலாஜி. இன்றைக்கி 19 மார்ச் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸு டவ் ஜோன்ஸை மட்டும் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? யூரோப்பியன் மார்க்கெட்ஸு நெகட்டிவில் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. பட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 71 பாயிண்ட்ஸ், இப்போதைக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா 740, 71 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் காட்டுது. ஜப்பானீஸ் மார்க்கெட் நேற்று 1200 புள்ளிகள் உயர்ந்திருந்தது, இன்றைக்கி 255 புள்ளிகள் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? தென் அதே போல் எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா 2051 கோடிக்கு வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க, 2200 கோடிக்கு வந்து டிஏஎஸ் பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் ஏடிஆர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஆர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சிஸ் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாமே, இன்ஃபோசிஸ் மட்டும் ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பட் என்னென்னா, நமக்கு குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் கூட ஏஷியன் மார்க்கெட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. பட் நமக்கு ஒரு லோக்கல் கியூஸ் பொறுத்த வரைக்கும் லோக்கலில் நம்ம மார்க்கெட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம கவர்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த பாண்ட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா எஸ்பிஐயில். ஸோ அதனால் மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னா, மார்க்கெட்டு மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பிஎன்ஐ பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி பாருங்கள் தொடர்ந்து அது நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஈவன் மேலே போகிறோம், ரிஜெக்ட் ஆகிறோம், மேலே போகிறோம், ரிஜெக்ட் ஆகிறோம், மேலே போகிறோம், ரிஜெக்ட் ஆகிறோம். நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக மந்த்லியில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் அப்படின்ட்டு. அது அந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 7 மினிட்ஸ்லேயே அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு தென் எகைன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் வந்து பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி இல்லைனா இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை பட் ஆனால் இந்த லெவல் இதான் மந்த்லி சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம். ஸோ இங்கே வந்து இது பர்ஃபெக்டாக ஒரு 7 மினிட்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இப்போ ஒரு 70 பாயிண்ட்ஸ், கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து சொல்ல முடியாது இதுதான் கரெக்டான வியூ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே இதே போல் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ்னால் தென் அகைன் பார்த்தீங்கன்னா டே லோக்கு வர வாய்ப்பு இருக்குது. டே லோவை உடச்சிட்டு கீழே போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த எம் பேட்டர்ன், ஓகேங்களா, இந்த எம் பேட்டர்ன் இப்போதைக்கு மினிமமாக இருக்கக்கூடிய ஒரு எம் பேட்டர்ன் இங்கே வருதா அப்படின்னு பார்க்கணும். தென் இல்லை அது கம்ப்ளீட் ஆகிறதா இருந்தால் இங்கே தான் வரணும். மோஸ்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒலாட்டில் மார்க்கெட்டு இல்லை ஒன் சைடு மார்க்கெட்ஸ்லாம் இந்த ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டேட்டில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இல்லை நம்ம வந்து ஏடியாஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலை எப்போது, அதாவது 46,900 அப்படிங்கிற லெவல் 46,900க்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, அப்போது 46,000 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 46,400 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, 370, ஓகேங்களா, அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை உடச்சதுன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே வேல்யூ பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேக்ஸிமம் ரிஜெக்ஷன்ஸ் சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு பையான் டிப் தருவான்ட்டு, பையான் டிப் தான் நேற்றும் கிடச்சிது காலையிலே. ஸோ அது பையான் டிப் கிடைக்குதான்னு பாருங்கள், தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பண்ணுறான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த இம்பாக்ட் வந்து உடனே கிடைக்கும், தென் அதுக்கப்புறம் மறுபடியும் பையான் டிப் கிடச்சிதுன்னா தென் மேலே போகலாம். ஓகேங்களா? எஸ்டர்டேவோட லெவல்ஸ் தான் இன்னும் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எதுவும் மாற்றல, ஏன்னா அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடது. ஓகேங்களா? ஒன்ஸ் அதை எப்போ லெவலை பிரேக் பண்ணுறானோ மேலே பிரேக் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட்டு சைட்வேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட்டு பெருசாக எங்கேயுமே போகலை. ஸோ 15ஆம் தேதியிலேருந்து இன்னமும் மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த லோ ஒரே ஒரு தடவை உடைக்க ட்ரை பண்ணிச்சு, அகெயின் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். ஓகேங்களா? தென் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட கண்டிஷன் பாருங்கள், நேச்சுரலாக நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அது ஆல்மோஸ்ட் அந்த டபிள்யூ பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இன்கேஸ் இவனும் பிரேக் அவுட் பண்ணுறான், பிரேக் டவுன் பண்ணுறாங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, பாருங்கள், ஸோ அவன் இந்த லெவலை பிரேக் பண்ணணும். 22,205 பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறான்னு அர்த்தம். ஈவன் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கூட ரிஜெக்ட் ஆகலாம். இப்போ பாட்டம் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 22,000 இந்த ஜோனில் தான் மறுபடியும் எடுப்பான். ஒன்ஸ் அந்த ஜோனை உடச்சா தான் மறுபடியும் மேற்கொண்டு கீழ் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே கீழ் நோக்கி வராங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல் வந்து 21,500 இருக்க வாய்ப்பு இருக்குது, 533. ஓகேங்களா? 861க்கு அப்புறம் அதை உடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு சின்ன சப்போர்ட்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் 533 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் அப்சைடில் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 182, 22,182 உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 210 அதை உடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்ல முன்னாடி சொல்லியிருக்கேன் 22,222 அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட் லோக்கல் கியூஸ் இருக்கனால
ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைக்கி ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, அதனால் வொலாட்டில் நல்லாவே இருக்கும். ஸோ பொறுத்திருந்து ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரீமியம் ரொம்ப வேகமாக மூவ் ஆகும், அதே போல் வேகமாகவும் டிகே ஆகும். நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக கீழே திரும்பிடுது. மோஸ்ட்லி வந்து பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்குது. பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி 1 கேண்டில்ஸ் ஆர் 2 கேண்டில்ஸ் முடிகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் பாருங்கள். 5 minutes டைம் ஃப்ரேமாக இருந்தால் அது போகல அப்படின்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சடனாக அதுக்கப்புறம் டிகே மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும், இல்லைனா உங்கள் கேபிட்டல் தான் வைப் அவுட் ஆகும் இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில். ஓகேங்களா? ஓகே, ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இன்கேஸ் டவுன் சைடில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டாக்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கீழே வரும்போது நீங்கள் புட்டு தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் எப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸோ அது மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி பார்ப்போம் மார்க்கெட் இந்த ரேஞ்சை எப்போ உடச்சிட்டு வெளியே வருது அதுக்கப்புறமா போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா காலையில் ஒரு ஸ்டாக் மேலே போகலாம், கொஞ்ச நேரத்தில் திரும்பிடலாம், ஒரு 2 hours மேலே போகிற மாதிரி இருக்கும், தென் அதுக்கப்புறம் திரும்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுத்து தான் பண்ணணும். இன்கேஸ் ஈவன் வந்து மார்க்கெட்டு நிஃப்டி பாருங்கள் இந்த லெவலில் உடைக்குது அப்படின்னாவே அவன் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு தடவையும் இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுக்கிறான், இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுக்கிறான், மேக்ஸிமம் இங்கே வந்து நிற்கிறான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் இருக்குது கீழே. ஸோ அப் சைடை பொறுத்த வரைக்கும் மேலே போச்சு அப்படின்னா கூட நான் வந்து என்ன 300க்கு மேலே தான், 300 வரைக்குமே அது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக தான் நான் எதிர்பார்ப்பேன். 22,000 22,300 வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக தான் எதிர்பார்ப்பேன். அதுக்கு மேலே போச்சுன்னா அது பிரேக் அவுட் நான் கன்சிடர் பண்ணுவேன். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். மினிமம் ஒரு 1000 1500 ப்ராஃபிட் கிடைக்கிது, ஒரு சின்ன ட்ரேடாக இருக்கிறீங்கன்னா கூட அது ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியம் காலி பண்ணிவிடும். அப்போ வந்து நீங்கள் லாஸாக தான் புக் பண்ணுற மாதிரி ஆகும். ஓகேங்களா? ப்ரோக்கர்ஸ்க்கு தான் நீங்கள் சும்மா பணம் தர மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் லாஸ் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரோக்கர்ஸ்க்கு சும்மா பணம் தர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 1500 2000 கிடைக்கிற சின்ன ட்ரேடர் நான் 1 லாட் 2 லாட் போட்டு போட ட்ரை பண்ணுறேன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மீண்டும் நம்ம லைவ் வந்து 9:15 இருக்குது, நம்ம லைவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.